இப்பவே வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதுவும் நம்ம ஊர்ல மயிலாடுதுறையில இந்த வருஷம் வெயில் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்க பார்த்துக்கணும். வெயில் நேரத்துல அதிகமா குளிர்ச்சிக்கு தயிர் சாதம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முக்கியமான சைட் டிஷ்ஷே இந்த ஊறுகாய் தான். இது பழைய சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். அதனால நேத்து ஒரு 2 மாங்காவையும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் இருந்துச்சு. அதையுமே நேத்து ஊறுகாய் தான் செஞ்சிருந்தேன். இந்த ஊறுகாய் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கூட நம்ம வீட்ல வராது. ஒரு வாரத்துக்குள்ளேயே 2 ஊறுகாய் கிட்டுறதுக்கும் ஒரே ப்ராசஸ் தான். 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம் இத ஃபர்ஸ்ட் வறுத்துட்டு மிக்ஸில பொடி நுணுக்கி எடுத்துக்கிட்டேன். தாளிப்புக்கு கடுகு, ஒரு 5, 6 பல்லு பூண்டு சேர்த்துட்டேன். கருவேப்பிலை இத சேர்த்துட்டு மாங்காவை பொடி பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்து அது கூட உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே அந்த மாங்காய் நல்லா வெந்து வரணும். நெல்லிக்காவை நான் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சிருந்தேன். ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் தாளிப்பு கொடுத்துருந்தேன். இந்த 5, 6 பல்லு பூண்டு போட்டு தாளிக்கும் போது அது ஒரு வாசனையா இருக்கும். அந்த பூண்டோட சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதனால தான் சேர்த்திருக்கேன். ரெண்டுத்துக்குமே நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கேன். ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் கடைசியா இந்த பவுடரை இதுல கொஞ்சமும் அதுல கொஞ்சமும் சேர்த்து கலந்து. எனக்கு 2 ஊறுகாவுமே பிடிக்கும். உங்க யார் யாருக்கெல்லாம் 2 ஊறுகால எந்த ஊறுகாய் பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நேரத்துல இந்த ஊறுகாவெல்லாம் துவைய மாதிரி அள்ளி போட்டு சாதத்துல பிசைஞ்ச காலம் உண்டு. ஆனா இப்போ அப்படிலாம் முடியலப்பா. அப்புறம் கடைசியா இந்த ஊறுகாய்க்கு என்ன சேர்க்கணும்? வெல்லம் தான் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்தாதான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கும். ரெண்டுத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.